வித்யா, சொல்லரும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க? வாழ்க்கையில முன்னேறணும்னா கடுமையா உழைப்பாங்க. அப்புறம் பணத்தை எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருப்பாங்க. இந்த பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கேயும் ஒரு தம்பதி யோசிச்சிருக்காங்க. ஆனால் அது குறுக்கு வழியில் யோசிச்சிருக்காங்க. குறுக்கு வழியிலையா? ஆமாம். அது என்ன வழி? நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணி கள்ள நோட் அடிச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து கள்ள நோட்டு அடிச்சாங்களா? ஆமாம், கள்ள நோட்டு அடித்தது மட்டும் இல்லாமல் 2 பேருமே சேர்ந்து வசமாக மாட்டி இப்போ கலிதிங்க போகிறாங்க. எங்கே நடந்துச்சு அருண் இந்த சம்பவம்? டீட்டெயிலாக சொல்கிறேன். தெலுங்கானா மாநிலம் சண்டூர் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு பால் பண்ணை இருக்குது. அந்த பால் பண்ணையில் ராஜு அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, கடந்த 12ஆம் தேதி அன்னைக்கு பால் வாங்க வராரு. பாலை வாங்கிட்டு 500 ரூபாய் தாளை கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சில்லறை வாங்குறதுக்காக கொடுக்குறாரு. அந்த கடைக்கார் அந்த தாளை பார்க்குறார். இது என்ன இந்த நோட்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, வழக்கமான நோட்டு மாதிரி இல்லையே, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த தம்பியை கூப்பிட்றாரு. தம்பி ராஜு, இங்கே பாப்பா, இந்த தாளை பற்றி என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ராஜு எஸ்கேப் ஆகிட்டாப்புல. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாப்புல. இது ஏதோ ஒரு டவுட் இருக்கே, ஏன் இந்த தம்பி நம்மளை பார்த்துட்டு ஓடுது, காசை கொடுத்துடுச்சு, காசை கொடுத்தா அதுக்கு என்ன டீட்டெயில்னு நம்மக்கிட்ட சொல்லணும், ஏன் இந்த மாதிரி தலைதறிக்க ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சுற்றி வளைச்சி பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ராஜுவை போலீஸார் அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிட்டு காவல் நிலையத்தில் வச்சு சிறப்பாக விசாரிச்சிருக்காங்க. என்னப்பா தம்பி, இது என்ன நோட்டு, என்ன கதை அப்படின்னு விசாரிக்கும் போது தான் அவர் மொத்த உண்மையும் வெளியே விட்டுருக்காரு. மொத்த உண்மையுமா? என்ன சொன்னாரு? ஆமாம், ராஜு இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களோட பேர் பவானி. சரி. இவங்களுக்கு ரொம்ப குடும்ப கஷ்டம். வேலை செஞ்சு அவங்களால சம்பாதிக்கவே முடியல, பணக்காரனா ஆகவே முடியல. சரி, என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் யூடியூபை சும்மா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணும்போது இவங்களோட கண்ணில் ஒன்று பட்டிருக்கு. என்னென்னா, கள்ள நோட்டு அச்சிடுவது எப்படி அப்படின்ட்டு யாரோ ஒருத்தங்க தம்ப்நெயிலோட ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஹெய்ஸ்ட் ரேஞ்சில் கிளம்பிட்டாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. இதுக்காக பிரிண்டரு, அந்த பேப்பரு, மை, அந்த ஜெராக்ஸ் இருக்கும் இல்லையா, 100 500 நோட்டு, 100 நோட்டு, 200 நோட்டுன்னு அந்த ஜெராக்ஸ் எப்படி மாடல் இருக்குமோ எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு பகலில் அச்சடிச்சா தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நைட்டு உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க. மைண்டு பார்த்துல எப்படி யோசிச்சிருக்கு பாரு. ஆமாம், நைட்டு தான் மூளை நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நைட்டு உட்காந்து கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நோட்டு நல்லா தளதளன்னு வந்திருக்கு, நிறையா நோட்டு வந்திருக்கு. வந்த உடனே அந்த நோட்டு எல்லாத்தையும் பக்குவமாக அப்படியே கட் பண்ணி மக்கள் அதிகமாக புழக்க இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏரியாக்களில் மட்டுமே இந்த மார்க்கெட்டு, சந்தை, இந்த மாதிரி இடங்களில் மட்டுமே அந்த தாளை கொண்டு போய், அதுவும் அவசரத்தில் போயிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல கொண்டு போயிட்டு இந்தாங்க வச்சுட்டு டக்குன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வாங்குற மாதிரி அப்படியே பாலா பண்ணி இத்தனை நாளாக பல பேர்த்த ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த ராஜுவும் பவானியும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க இத்தனை நாளாக அடித்த கள்ள நோட்டுகளோட அந்த வெட்ட வெளிச்சமானது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு இந்த பால் பண்ணையில் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அருண்? அதுக்கப்புறம் அந்த ராஜுவையும் அவங்களோட மனைவியான பவானி அவர்களையும் போலீஸார் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு வராங்க. அதாவது நோட்டு இவங்க மட்டும்தான் அடித்தாங்களா, இல்லை இவங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த தாள்களை எல்லாம் எங்கெங்கெல்லாம் இவங்க கள்ள நோட்டுகளை எங்கெங்கெல்லாம் புழக்கத்தில் விட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் போலீஸ் தீவிரமாக விசாரிச்சுட்டு வராங்க. முழு டீட்டெயில் கிடச்சதுக்கப்புறம் தான் அந்த ராஜுவும் பவானியும் இந்த கள்ள நோட்டு அச்சடித்து எங்கெங்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். பாரேன், குறுக்கு வழியில என்னென்னலாம் செஞ்சு சம்பாதிக்க நினைச்சிருக்காங்க. ஆமா, நீயும் காசு சம்பளம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நைட்ல ஏதாவது வேலையை பார்த்து விட்டுறாத, சரியா? சேச்சே, நானும் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ப்பா. சரி, ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். நான் உங்கள் அருண் பாண்டியன். ஒரு கோடியே 31 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.